அனைவருக்கும் வணக்கம். நம்ம அ டெய்லியும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் மெயின்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மாடர்ன் இந்தியா தனியா பார்த்துருப்பீங்க. இங்க நம்ம சோசியல் இஷ்யூஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எப்படி போக போறோம் அப்படின்னா, 2024 கொஸ்டின் இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம போக போறோம். ஸோ இங்க என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னா, ரைட் எ பிரீஃப் அசஸ்மென்ட் ஆஃப் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் சுருக்கமான மதிப்பீட்டை எழுதவும். மதிப்பீட்ட சொல்லியிருக்கிறாங்க. அசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதோடைய தமிழ் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். எடுத்து ஒரு தடவை ஒவ்வொரு பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினோட டைரக்டிவ் என்னன்னா அசஸ்மென்ட். சரியா? அசஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்ட பத்தி கேட்கல. அந்த அமெண்ட்மென்ட்டோட அசஸ்மென்ட்ட கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு? என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அததான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். சரியா? சோ இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லலாம்னா 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1992ல வந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பாக்குறப்போ ஆர்டிகல் 243 இருந்து 243 வரைக்கும் இருக்கு. பார்ட் 9 ஆட் பண்ணிருப்பாங்க. 11th ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம கொடுக்குறோம். சரியா? இப்போ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் சொல்றோம். ஓகே, பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்கு? நமக்கு டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இருக்கு. அதாவது பஞ்சாயத்துல 3 டயர் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விமனுக்கு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை ப்ரொமோட் பண்றாங்க. எப்படி? கிராம சபா மூலியமா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? பஞ்சாயத்துகளுக்குன்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே கம்பல்சரி, வாலண்டரி அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒரு 4 பாயிண்ட், பாசிட்டிவ்ஸ்ல 4, நெகட்டிவ்ஸ்ல 4 சொன்னாலே போதும். அவ்வளவுதான் இடமும் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறத கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் டைமா என்ன ஆகுது? ஒரு 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத உருவாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறத சொல்றோம். வில்லேஜ் லெவல்ல, பிளாக் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து கொண்டு வரோம். ஓகே, இந்த ட்ரையாங்கிள கூட போட்டு காமிக்கலாம். சரியா? அடுத்தது ரிசர்வேஷன், சோசியல் இன்க்ளூஷன் த்ரூ ரிசர்வேஷன். அதாவது 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. இது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2016ல 50% அப்படிங்கறத பிராக்கெட்ல சொல்லி இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடணும். சரியா? அது இல்லாம எஸ்சி எஸ்டி பாப்புலேஷனுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இதனால வீக்கர் செக்ஷனோட ரெப்ரசன்டேஷன் கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அடுத்தது ரெகுலர் எலெக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி. கண்டினியூஸா 5 இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் நடத்தணும். அந்த எலெக்ஷனுக்காக ஒரு எலெக்ஷன் கமிஷனை கொண்டு வராங்க. பினான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு கூட தனியா ஒரு பாயிண்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு பினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க. அது வந்து டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை பத்தி சொல்லுது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 7 பினான்ஸ் கமிஷனை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம இங்க அட்ரஸ் பண்ணலாம். அடுத்தது கிராஸ் ரூட்ஸ் பார்ட்டிசிபேஷனை வந்து அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதன் மூலியமா? கிராம சபா மூலியமா கிராஸ் ரூட்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தி இருக்கு. கிராம சபான்னு சொல்றப்பே அந்த இடத்துல ஆர்டிகல் சொல்லிடும். 243A அப்படிங்கிற ஆர்டிகலையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிடும். ஓகேவா? சோ கிராஸ் ரூட்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸா. ஓகேவா? எல்லா பாயிண்ட்டையுமே இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 4 சைடு ஹெட்டிங்கா சொல்லலாம். இல்ல ஒரு 5, 6 பாயிண்ட் வைஸா கூட நம்ம எழுத முடியும் இந்த இடத்துல. அடுத்தது என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பஞ்சாயத்துனாலே சேலஞ்சஸ்ல எழுதுறது என்னன்னா லிமிடெட் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பவர்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருந்தாலுமே இந்த இடத்துல பஞ்சாயத்தோட செயல்படுத்தக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. எல்லாமே வந்து மோஸ்டா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்துல தான் அவங்க வந்து இருக்காங்க. அதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருக்கு. அடுத்தது செகண்டா பாத்தீங்கன்னா பினான்சியல் டிபெண்டன்சி அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? பஞ்சாயத்துக்குன்னு ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவங்க ஓவரா எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க? கிராண்ட் இன் எய்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்றது, அதை பேஸ் பண்ணி தான் பஞ்சாயத்து வந்து ரன் ஆகுறாங்க. அவங்களோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபரன்ஸையும் தாண்டி நம்ம பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா லோக்கல் லெவல்ல எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து
சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம பண்றாங்க. இதனால நமக்கு வந்து பஞ்சாயத்துல ஒரு இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது கிராம சபாஸ் ஆர் ஆஃபன் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்மளே கிராமங்கள்ல ஃபீல் பண்ணியிருப்போம். பெரிய அளவுல கிராம சபா கூட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஆனா வருஷத்துக்கு 4 தடவ நடக்கும்ன்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா அத நடந்து கூட அத வந்து நடத்துனத நம்ம பார்த்தது கூட இருந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இங்க சொல்றோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அன்ஈவன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அன்ஈவன் இம்ப்ளிமெண்டேஷன் ஏன் அன்ஈவன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம. ஆனா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இன்னும் வந்து டெவலப் ஆகாம தான் இருக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுன்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் சிக்னிஃபிகன்ட் பட் இன்கம்ப்ளீட் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வில்லேஜ் லெவல்ல ஒரு கிராஸ் ரூட்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் ஏற்படுத்தணும்னு நினைச்சோம். பட் ஸ்டில் அந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் அந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத இன்னும் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். சரியா? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பொதுவா சோஷியல் இஷ்யூஸ்ல நம்ம அட்ரஸ் பண்றப்ப என்ன டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். அதே மாதிரி பொதுவா சோஷியல் இஷ்யூஸ்ல கன்க்ளூஷன் போடாம வே ஃபார்வர்ட்னு போட்டு அட்ரஸ் பண்ணணும். சரிங்களா? சோ டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கற மூலியமா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா செயல்பட முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இததான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத டெய்லி நம்ம பார்ப்போம். நீங்களும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? தேங்க்யூ.